திருப்பி வந்திருக்க? இல்ல கை நிறைய சம்பளம் இப்படி வேண்டாம் தூக்கி எஞ்சிட்டு வந்திருக்க? எனக்கு போக விருப்பம் இல்ல. இது யாராவது கட்டாயப்படுத்துறீங்க? இதுக்கு தான் ராப்பகல உட்கார்ந்து படிச்சியல நீ? அந்த வேலையை எனக்கு இங்கே பார்க்க முடியும். ஆனா அந்த சம்பளம் கிடைக்காது பாத்துக்க. நான் போக மாட்டேன். எனக்கு எதுவும் சொல்லாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏய் இசை எதுவும் வந்து அம்பிட்டால? ஸ்டேஜ்ல அவதான் உன் பக்கத்துல நின்னா. நீ அவள சண்டை போட்ட மாதிரி தான் இருந்தது. இல்ல இது சண்டை என்ன போட்டியா ரெண்டு பேரும்? இல்ல. அப்ப எதுக்கு நீ வீராப்ல பெட்டி தூக்கிட்டு திரும்ப வந்திருக்க? ஏதாவது ஒரு வெறுப்பற மாதிரி பேசறாளா? இல்ல 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 இல்ல. சரி விடு. வந்ததோ நல்லதா போச்சு. உன் அண்ணனுக்கு ஒரே பொண்ணு துப்பிட்டு வந்திருக்கு. அத பேசி முடிப்போம். அப்படியே உனக்கும் கையோடன்னு பாத்தலாம்ல? இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுத்தீங்க. ஏன் வயசு கடந்துட்டு போதலால? முத மூத்தனுக்கு முடிங்க. அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு தெரியாதல உங்க மனசுல என்னென்ன இருக்குன்னு. அவங்கள பெத்தவள எனக்கு தெரியாதே. வரத பாரு கோரமணி முடிச்சிட்டு. அத்தை ஆமா அத்தைன்னு வாய் நிறைய கூட்டுவா. ஆனா அத்தை வீட்டுக்கு மட்டும் வந்துட மாட்டா. அத்தை அவனை நீ என்னடி பண்ணுன? அவன் பெட்டி தூக்கிட்டு திரும்ப வந்திருக்கான். நான் ஒண்ணுமே பண்ணலத்த. நீ ஒண்ணுமே பண்ணாம தான் பெட்டி தூக்கிட்டு திரும்ப வந்தானாங்க. எனக்கு என்னமோ அவன் உன்னை விரும்புற மாதிரி தான் தெரியுது. அப்படி மட்டும் இருந்தா கடவுளுக்கு கோடி புண்ணியமா போயிடும். அத்தை ஆமா அத்தை அத்தம்பா எத்த உங்க பையன் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல அந்த பொண்ணு கேளுங்கன்னு ஒருத்தி வாய் திறக்கலான்னு பாரு. மூணுனா முத்து மாதிரி இருக்காளுவ. பய உளியில வாயை திறக்க மாட்டேங்குதே. இருமாப்பு பிடிச்ச பய உளியில அவ்வளவு என்ன மாதிரியே எங்க அண்ணனுக்கு பிறந்திருக்கு. அத்தை பெரியவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். வீட்டுல எல்லாரும் கிளம்பி வாங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமா பெரியவனுக்கு ஒரு துப்பு வந்திருக்கு முடிச்சிருவோம். அப்படின்னா இந்த வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணு வரப்போகுது. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா. இயல் ஏய் இயல் என்னம்மா எதுக்கு என்ன கூட்டிட்டே இருக்கியே? என்னடி கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா அவன் விமல மூத்தவன் இருக்காம்ல? ஆமா பெரியத்தான். அவனுக்கு பொண்ணு பார்க்க போறவளாம். நல்லபடியா முடிட்டுன்னு போய் வேண்டிட்டு வா. அப்படியே இந்த வேண்டுதலையும் முடிச்சிட்டு வந்துரு. பெரியத்தனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? ஆமாடி ஒரு நல்ல துப்பு வந்திருக்கான். நம்ம தசவலம் பக்கத்துல இருந்து வந்திருக்காவலாம். நல்ல துப்பு புள்ள நல்லா படிச்சிருக்கான். அதான் பேசி முடிக்கலான்னு அத்தை சொல்லி விட்டுருக்கா. நல்லபடியா முடிட்டுன்னு வேண்டிட்டு வந்துரு. முடிவாயிட்டா? ஆமாட்டி அவனுக்கு நல்ல இடம் தான். நல்லா படிச்ச பிள்ளையா முடிவாயிட்டு. அத்தை சமைச்சிட்டாங்களா? அவன் தான் வாயில்லாத பூச்சாச்சே. அவன் அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுவான். உங்களை மாதிரி எப்படி வாதம் பிடிக்கும் அந்த பையன். அவன்லாம் பிள்ளையா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கானும். அந்த குடுப்பனை எங்க இருக்குது. ஆம்பளை பையனே இல்லாத வீட்டுக்கு மூத்த பிள்ளையா வருவான்னு பார்த்தேன். நமக்கு அந்த குடுப்பனை இல்லை. எவளுக்கோ கொடுத்து வச்சிருக்கு. இல்லாத புள்ள பூச்சி. ஒத்த சொல்லி ஏத்து பேச தெரியாது. அதுக்கெல்லாம் குடுப்பனை குடுப்பனை வேணும். ஆமா சரி அவனுக்கு நல்லபடியா முடியணும்னு வேண்டிட்டு வந்துரு. அத்தனுக்கு முடிவாயிட்டா? அத்தனை சம்மதிச்சிட்டாங்களா? வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன திரு திருப்புன்னு? அது வந்து என்னெல்லாமோ பேசணும்னு வந்த. இவளை பார்த்த உடனே பேச்ச வர மாட்டேங்கிறேன். விடும் வேள மண்வாசம் மணம் வீச மூச்சு கடந்தே நமதந்த கோடையில் அடிக்கிற மழையா நீ என்ன நினைச்சாயே? ஈரத்தில் அடிக்கிற சுகத்தை பார்வையில கொடுத்தாயே. பாதகத்தி என்ன ஒரு பார்வையால கொன்ன. ஊரோட வாழுற போதும் யாரோடும் சேரலன. உங்ககிட்டதான் பேசணும்னு வந்த. பேசிட்டு வா அப்பா. நான் கோயிலுக்கு போறேன். இல்ல ஒரு 2 செகண்ட். சரி. என்ன கோத்துல இருக்காங்க? எதுக்கு நீங்க இப்ப இவ்வளவு கோத்துல இருக்கீங்க? போயிரு. கோத்த கலப்பாத. ஒரு கையில பெட்டி இருக்கு தூக்கி அடிச்சிரு. போயிரு. இல்ல நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆகணும். தெரிஞ்சு என்னடி பண்ண போற? இப்பலாம் பேசாதீங்க. அப்புறம் நானும் உங்களை அப்படி பேசுவேன். என்ன பேசுவ? என்ன வாடி போடின்னு சொன்னா நானும் உங்களை வாடா போடான்னு சொல்லுவேன். எங்க சொல்லு பாப்போம். சொல்லுவேன். அப்புறம் நீங்க என்ன திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது.
இல்ல நீ வாட போடான்னு சொல்லி பாரு. நீங்க என்ன வாடி புடின்னு சொன்னா மட்டும் சொல்லுவேன். போடி. போடா. என்ன பத்தி தானா சொன்ன? நீங்க மட்டும் என்ன பத்தி போடின்னு சொன்னீங்க. செம கோத்துல இருக்கேன் போயிரு. அதான் கேக்க எதுக்கு அந்த கோவம்? ஏன் இந்த வாடா போடவ உன் ஆள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுனே? எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது. அதான் அந்த உரிமைப்பட்ட இருக்கானே அவன் கிட்ட போய் சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் டீன்னு உங்களுக்கு உரிமைப்பட்டவட்டவே சொல்லுங்க. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அந்த உரிமை இல்ல. அதான் ஒரு பேரலைக்கு லவ் பண்றீங்களா? அவகிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே வாடி போடின்னு. நான் எதுக்கு அவள் பத்தி வாடி போடின்னு சொல்லணும்? அதே மாதிரி நானும் லவ் பண்றத பத்தி எதுக்கு வாடா போடான்னு சொல்லணும்? நான் அழகா மாமான்னு தான் கூப்பிடுவேன். போயிரு போயிரு கோத்த கலப்பிடாத. உங்களை சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. நீங்க என்ன சொன்னா எனக்கு கோவம் வரக்கூடாதா? அவன் என்ன லட்சணமா தான் இருக்கான். பரவாயில்ல நல்லதா இருக்காரு. அவனும் அவன் மீசியம் போவாதே ட்ரிங்க்ஸ கை வச்சிருக்கானே. நல்ல ஆளதான் பார்த்து செலக்ஷன் பண்ணிருக்க. அது அவர் ஸ்டைல். ரொம்ப ரசிச்சு பாப்ப போலுக்க. அத்தி பயவுலக்கு இருக்குதா இவ்வளவு கோவம்? ஆமா நான் நல்லா ரசிச்சு பாப்பேன். பா அவனையே பாரு இங்க இருக்கு நிக்க. இது எங்க அத்தை வீடு. என்ன அத்தை வீடு? ஓடி போடா. இந்த வாட்டி என்ன பார்த்து டான்னு சொன்ன. ரொம்ப கோத்து உச்சத்துல இருக்கீங்க போலுக்கு. உன்கிட்ட இப்படிலாம் பேசினா நடக்காது. இப்ப பாரு. நான் ஓடிடுவேனே. நீதானே எப்போதும் எந்தன் கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்றேன் இப்போது நீ என் கண்ணீராகின்றாய் நீ இல்லை நிலவில்லை நிழக்கூட துணையில்லை நீ இல்லை நிலவில்லை நிழக்கூட துணையில்லை என்ன ஆத்தி ஏற்கனவே இப்படிதான் தெரியாம விழுந்ததுக்கு பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டான். இப்பவும் அதே குரு குரு பார்வைதான் பார்க்க. இப்ப என்ன பஞ்சாயத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன மாட்டி விடுறதுக்கு பிளான போட்டாச்சா? அது யோசித்து வச்சுக்கிடுங்க. எப்படி எப்படி எங்க அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுக்கலான்னு யோசித்து வச்சுக்கிடுங்க. நானும் ஆஸ்பத்திரிக்கு சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே போட்டு கொடுக்கும்போது எங்க அம்மா கிட்ட ஒரு பெரிய கம்பி எடுத்து கொடுத்துருங்க. போன திருப்பி எங்க அம்மா ஒரு சின்ன கம்பு வச்சு தான் அடிச்சு விட்டாங்க. இந்த திருப்பி ஒரு கட்டை எடுத்து கொடுத்துட்டு போங்க. அப்பதான் ஒரே போடா போட்டா நான் பொட்டுன்னு போய் சேரதுக்கு வசதியா இருக்கும். தெரியாம விழுந்ததுக்கு அப்பப்ப எனக்கு கேவலப்படுத்தி விட்டுருவீங்க. அதுக்குதான் எனக்கு உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ அதான் என்ன பிடிக்க மாட்டேங்குதா? சாரி தெரியாம விழுந்துட்டேன். சாரி. இல்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? இல்ல இத சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இத போய் யார்கிட்ட சொல்லுவாங்களா? நீங்க சொன்னீங்களே எங்க அம்மா கிட்ட. இனி இப்படி விழுந்தா சொல்ல மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு. இதுக்கப்புறம் நான் விழுவே நினைச்சீங்களா? விழ மாட்டியா? இப்பவே தெரியாம தான் விழுந்தேன். பரவாயில்ல தெரியாம அடிக்கடி விழுன. அடிக்கடி விழணுமா? அடிக்கடி இதே மாதிரி தெரியாம விழு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பத்திரமா மனசுக்குள்ள வச்சுக்கிடுவேன். சரி நான் அப்புறமா விழுது இருக்கட்டும். இப்ப என்னை எழுப்பி விடுங்க. வேண்டாம். இல்ல நீயே எந்தின்னு சொல்ல வந்த. எப்படி எந்திக்க முடியும்? ஏன் எந்திக்கணும்? என்னாச்சு? நான் எந்திக்கிறேன். வேண்டாம். அப்போ நான் உன்னை மாட்டி விட்டல. இந்த திருப்பி நீ என்ன மாட்டி விடு. அதனால இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ஆச்சுது? நான் இப்ப போறேன். இல்ல இந்த திருப்பி என்ன நீ மாட்டி விடு. அதனால இல்ல நான் போறேன். சரிப்படாது. என்ன விடுங்க நான் போறேன். வேண்டாம். என்ன நீ இதே மாதிரி மாட்டி விட்டுரு. அப்போ சரிசமா போயிரும்ல. உங்களுக்கு என்னமோ ஆயிட்டு. நான் கிளம்புறேன். வேண்டாம் சொன்ன கேளு. வேண்டாம் நீயும் பழி வாங்கின மாதிரி ஆயிரும்ல. இருக்கட்டும். அத்தான் பாரு சரியில்லை. நான் கிளம்புறேன். அம்மா என்ன மகிழே மறுபடியும் மும்பை கிளம்பிட்டே என்ன? அம்மா நான் இசைய இசையா? எனக்கு தெரியலம்மா. அவன் மேல இருக்கிற ஈர்ப்பா இல்ல சொந்த பந்தங்கிற பாசமா இல்ல காதலா இல்லைன்னா இந்த வயசுல வர இன கவர்ச்சியா என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. அவளை நேர்ல பார்த்தா சண்டை போடுற. அவ பக்கத்துல நெருங்கி வந்தா என்ன மறந்து போயிடுறேம்மா.
தெரியலம்மா. ஆனா அவ வேற யாருக்கும் சொந்தமாயிடக்கூடாதுன்னு பொறாம வருதுமா. ஆனா எனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிக்கவும் இல்ல. பிடிக்கலையா? ஆஹா, எனக்கு பிடிக்கலம்மா. ஆனா அவ வேற யாருக்கும் சொந்தமும் ஆகக்கூடாது. அதே நேரத்துல அவ தூரத்துல நின்னா சண்டை போடுதேன், என் பக்கத்துல நெருங்கி வந்து நின்னா என்ன மறந்து போயிருதேம்மா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. நான் கேட்க பதில் சொல்லி. அவளை வெறுக்கிறியா நேசிக்கிறியா? அது தெரிய மாட்டேங்குதுமா. அவ என்னை ஏத்து பேசும்போதெல்லாம் எனக்கு கோபமும் எரிச்சலும் வரும். அதை நான் தள்ளி நின்று பேசுற வரைக்கும் தாம்மா. அதே என் பக்கத்துல வந்து நின்னுட்டானா எனக்கு அவன் மேல பாசம் வருதுமா. எனக்கு இதுக்கு பேரு புரியவே மாட்டேங்குதுமா. நான் தப்பு பண்றேனான்னு எனக்கு பயமா இருக்குமா. சரி, கொஞ்ச நாள் போட்டோம். அவன் மேல உனக்கு இருக்கிற பாசமா இல்லைன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா அவ வேற யாரையோ அப்படி நினைக்கும் போது உனக்கு கோவம் வருது, அப்படிதானே? தாண்டிக்கவும் இல்லம்மா. பயங்கரமா டென்ஷன் ஆகுதுமா. அவளை வேற யாரு கூடயாவது இணைச்சு என்னால பார்க்கவே முடியலம்மா. ஆனா அவ இப்போ வேற ஒருத்தனை விரும்புறான்னு நினைக்கிறேம்மா. யாரு? இசை? ஆமாம்மா, ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தேன். அதான் ஐயா பட்டி திக்கிட்டு வந்துட்டாரு. ஆமாம்மா. அவனை வெறுப்பதற்காக ஏதாவது பண்ணிருப்பாளா இருக்கும். அவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடா. அவ அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது. அவளும் 5-6 வருஷமா இததான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ யாரையும் எடுத்து பார்க்க மாட்டா. அவ மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. ஆமா, என்னம்மா சொல்றீங்க? அவ மனசு ஃபுல்லா நீ இருக்க போய் தான் வேற யாரையும் அவளால எடுத்து பார்க்க முடியல. உன்கிட்ட நெருங்கி பழகுற அளவுக்கு அவ வேற யார்ட்டையும் பேசுறதும் கிடையாது, யார்ட்டையும் பழகுனதும் கிடையாது. அவ அதுக்கு நினைச்சதும் கிடையாது. அவளும் ஒன்னே மாதிரி தான்டா. அவ மனசுல நீ இருக்க, ஆனா அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் மனசுலயும் அவ இருக்கா, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக மொத்தம் எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்க. காலம் வெளி கொண்டுட்டு வரும். அவளை படாம ஏறி அவ தாண்டா உனக்கு வருவா. அள்ளி கொடிய பார்த்து ரசிக்குது, செங்குளத்து குடும்ப பூசுது, உள்ள அடிச்சு பாவம் என்ன போலவே அல்ல பாயுது. ஏய் இசை, இசை. என்ன என்ன உனக்கு மறுபடியும் ஃபீவர் வந்துட்டா? தெரியல, உடம்பெல்லாம் குது குது குதுன்னு வருதுடி. தலைவலிக்குதோ? இல்ல. உடம்பு வலி? இல்ல. ஜலதோஷம்? இல்ல. அப்ப இது என்ன மானங்கட்ட காய்ச்சல்? அதான் சொன்னேன், குது குது குதுன்னு வருது. குது குதுன்னு வருதா? இது என்ன புதுவிதமா இருக்குது? இது என்ன மானங்கட்ட காய்ச்சல்னு தெரியலையே. இந்த பப்பாளி இலையை அரைச்சு தரட்டு மாட்டி? ஏன் ஏதாவது டெங்கு ஃபீவர் வந்துற போதே? இல்ல. இவன் முணங்குறத பார்த்தா காய்ச்சல் மாதிரி தெரியலையே. என்ன ஃபீவரு? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, சீக்கிரம் சொல்லிடு. அதான் சொன்னேன், குது குது குதுன்னு வருதுன்னு. உனக்கு குது குதுன்னு வர அளவுக்கு என்ன நடந்தது? அதான் அத்தை வீட்டுக்கு போனேன்னா அந்த முண்டக்கண்ணி பைய உன்கிட்ட மறுபடியும் சண்டை போட்டானா? சண்டை போட்டு சண்டைதான், வழக்கம் போல சண்டைதான். அந்த முகிலு பையலுக்கும் உனக்கும் தான் ஏக பொருத்தமாச்சே. அப்ப இதுக்கு நீ அவன் ரூமுக்கு போன? அது எப்படி நான் அவன் ரூமுக்கு போனேன்னு உனக்கு தெரியும்? உன் ஆளுங்கையும் காலில் நிக்காது. எப்ப பார்த்தாலும் அவன் பெட்ரூமுக்குள்ள தான் போகும். நானே பாத்திருக்கேன். அத கரெக்டா சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு எப்பவும் வலிய அவன் ரூமுக்கே போற? என்னடி சொல்ற? ஆமா, நானே நிறையாட்டி பார்த்திருக்கேன். எல்லாரும் இங்க நின்னா கூட உன் கால அங்கதான் போகும். அவனுக்கும் உனக்கும் ஏகா பொருத்தம். அப்ப எப்படி நீ அவன் ரூமுக்குள்ள போற? அவனே ஒரு சுடுமூஞ்சி. சுடுமூஞ்சி இல்ல, அவனை எந்த இனத்துல சேர்க்கனே தெரியல. உன்கிட்டயும் சண்டை போடுவான், என்கிட்டயும் சண்டை போடுவான். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் வசமா அடிச்சு விட்டான் தெரியுமா? எதுக்கு? என்னட்டி மானங்கட்ட ட்ரெஸ் போட்டுட்டாலே இதென்ன அடிச்சு விட்டா. அன்னைக்கு நான் முடிவு பண்ணினேன், யார வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம், அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அது வந்துன்னா இங்க பாரு, யாருனாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், அவன் மட்டும் வரவே கூடாது. அப்போ புது புது காய்ச்சலுக்கு இல்லட்டி ரூமுக்குள்ள போனேன்னா சரி, எப்பவும் போதுதான் சண்டை. சரி, அவனும் பேசினா நானும் பேசினேன். சரி, வழக்கம் போலதான் தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சு புத்தடிக்குன்னு அவன் மேல விழுந்துட்ட, அப்படித்தானே? இதே கதைய நீனும் 4-5 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்க. அது எப்படி தப்பிச்சு போகும்போதெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு அவன் மேல விழுத? இது தெரியாம விழுந்த மாதிரி தெரியலையே, தெரிஞ்சு வேணிக்கினே விழுந்த மாதிரிலாம் இருக்குது. சத்தியமா சொல்லுத மட்டி, தெரியாம மட்டி விழுந்த. நம்பிட்டேன், மேற்கொண்டு சொல்லு. நீ சொல்லதெல்லாம் சரிதான், யாருனாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், அவன் மட்டும் வரக்கூடாது. அப்போ லாஸ்ட் உள்ளவன் ஆகிலே அத்தி, அவன் மேல நம்ம தெரு பக்கமே வரக்கூடாது. சரி, நீ விஷயத்த சொல்லி. அந்த முகில் பையன் என்ன பண்ணனா? தட்டி விழுந்தனா? சரி, எப்பவும் விழுந்தாலே சண்டை போடுவான். சரி, இன்னைக்கு என்ன பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாண்டி.
வெறுப்பேத்தாத வெறுப்பேத்தாத. இல்லடி, எனக்கு நிஜமாவே குது குதுன்னு தான் வருது. அம்மா! அம்மாட்ட சொல்லாத. தெரியும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா இதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. வேற என்ன பண்ணலாம்? சரி, நான் கேட்க நீ பதில் சொல்லு. உனக்கு முகிலத்தனை பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு இம்மி கூட எனக்கு பிடிக்காது. அப்போ ரைட் விடு, அவ்வளவுதானே. நான் கூட பிடிக்குமோ நினைச்சு பயந்துட்டேன். அவன் என்ன அனுப்பிச்சுட்டான் தெரியுமா? அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா நான் இவன் சுதந்திரமா இருக்க முடியுமா? முடியாது முடியாது. அவன் வரவே கூடாது. அப்படின்னா நீ அவளை பிடிக்காத மாதிரியே நடந்துக்க. அவளை எப்படி எப்படி வெறுப்பேற்ற முடியுமோ அப்படி எப்படி வெறுப்பேத்திக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் அவளே ஒதுங்கி போயிருவாங்க. எப்படி? ஏன் ஐடியா சூப்பரா இருக்கு பத்தியா? இததானடி நானும் பண்ணினேன். இததான் நீனு பண்ணனியா? ஆமாடி, அப்படி பண்ண போய் தான் அவன் மும்பைக்கு போக திரும்பி வந்தான். அதுக்கு என்னன்னு நான் கேட்க போய் தான் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த வெறுப்பேத்துறது காணாது. இன்னும் வெறுப்பேத்தி எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமா அவ்வளோ வெறுப்பேத்தி. ஆனா அவனுக்கு நீ என்ன வெறுப்பேத்துனா அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸ்டேஷன்ல ஒரு ஆளு கிராஸ் பண்ணி போனாரா, நான் அவட்ட பேசுறேன்னா அவனுக்கு கோவம் தாங்க முடியல. நீ ஏன் திரும்ப அந்த ஆயுதத்தை கையில எடுக்க கூடாது? என்ன சொல்ல வர? முகில தங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவளுக்கு எது பிடிக்காதோ அதை மட்டும் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா முகில தடுப்பது பிடிக்காமலே போயிட. நிரந்தரமா வெறுத்துருவாவ. நீ இதையே மெயின்டைன் பண்ணுன்னு நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். முகிலத்தனை இப்படி வெறுப்பேத்தலாமா? ஆமா, அவளுக்கு ஒரு கல்யாணம் முடியற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். முத அந்த வீட்டுல இருக்க 3 பயலுக்கு கல்யாணம் முடியணும். அப்பதான் எனக்கெல்லாம் நிம்மதி. அப்படி கல்யாணம் முடிஞ்சா அந்த வீட்டுக்கு 3 வேற பொண்ணுங்க வந்துருவாங்களே. இப்போ நம்ம அது நம்ம வீடு மாதிரி பரிமாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். சுதந்திரமா போய்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டா என்ன சொல்ற? ஆமாடி, அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பொறாமையாவும் வருது. இப்போ நம்ம அத்தை வீடு நமக்கு வேற வீடு மாதிரியே தெரியாது. இங்க ஒரு நாள் தூங்குனா அங்க ஒரு நாள் தூங்குவோம். நம்ம துணி இங்க பாதி கிடக்கும் அங்க பாதி கிடக்கும். நமக்கு அதுவும் வீடு இதுவும் வீடுன்னு இருக்குது. ஆமா, அந்த வீட்டுக்கு வேற பிள்ளைங்க வந்துட்டா நாம எப்படி அந்த வீட்டுக்கு சுதந்திரமா போக முடியும்? இதை யோசிக்கவே இல்லையே. நம்ம அக்கால அந்த வீட்டுக்கு கொடுத்தா கூட போயிட்டு வரலாம். அவளுக்கு தான் வேற இடத்துல முடிவாயிட்ட. அந்த அத்தா கூட வந்திருக்காவல. வந்திருக்காங்களா? ஆமா, அக்கால அவில பேசிக்கிட்டு இருக்காவல. அட எருமடி, ஏன்டி இத சொல்லல? ஐயோ, ஏன் பெரிய தனக்கு அக்கா தாண்டி பிடிக்கும். அக்காவுக்கு அக்கா மனசுல இருக்குட்டி. பயவுலைக்கு நம்மளே மாதிரிதான் தெரியவே மாட்டேங்குது. அது நாம தாண்டி வெளியில கொண்டுட்டு வரணும். சீக்கிரம் வா. எதுக்கு? பிரிச்சு வைக்கிறதுக்கு. அம்மைக்கு தெரிஞ்சதுன்னா? ஆமா, இது எல்லாமே அம்மைக்கு தெரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு. சீக்கிரம் வாடி. இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்? சீக்கிரம் வா. அக்காவுக்கு என்ன அழகான ஜோடி பொருத்தம் பாத்தியா? சூப்பர் மேட்ச் இல்ல? ஆமாடி, அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும்டி. அது என்னமோ உண்மைதான். ஊமக்கொட்டையனாவே இருந்தா நாம வச்சிருக்க பேர் அத்தனுக்கு தெரியும் டி. ஊமக்கொட்டைங்கிறது தெரியுமா? தெரியும். நானும் அக்காவை பேசிட்டு இருந்தோமா, அத்தான் கேட்டுட்டாங்க. அத்தி அதை முதல்ல சொல்லி என்ன கூட்டு வந்துருக்கப்படாது. சரி சரி, சமாளி சமாளி. அத்தா இப்போ அந்த நினைப்புல இல்ல, வேற நினைப்புல இருக்காங்க. அக்காவுக்கு என்ன ஜோடி பொருத்தம் பாத்தியா? ஆமாடி, இரு அத்தான் கிட்ட கேப்போம். அத்தான் 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 பெரியத்தான் பெரியத்தான் உங்களதான் எத்தான் உங்களதான். ஐயோ விமலத்தா, பயங்கர கோவமா இருக்காவட்டி. கோவம் மட்டும் இருந்தா போதுமாக்கும். ஐயோ, அங்க அத்தான் கோவத்துல நிக்காவலே. இப்ப நான் எப்படி சமாளிக்க? ஹலோ, சொல்லுங்க. பேசுறா. அத்தியா, தனக்கு மூச்சு வாங்குது. அத்தா அத்தா, என்ன பாத்தீங்களா அத்தா? என்னத்த? எப்படி ஜோடி பொருத்தம் பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும் தான். அதிகமா போயிருங்க. ஆமா, இது என்ன போல கோயிப்பெல்லாம் பேச விடுறது? அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பேசுடா, என்னத்தான் தப்பு இருக்கு? தப்புதான், இதெல்லாம் தப்பு. அவளை உள்ள கூப்பிடுங்க. அட, நம்ம தான் வாயில தந்து பேசுவாங்களா? பாட்டி, உள்ள கூப்பிடுங்க. நீங்களே
கூப்பிடுங்க அத்தா. சரி, நான் கிளம்புறேன், கோயிலுக்கு போகணும். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. பேசுறதுக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம். பேசுறதுக்கு நிறைய இருக்காதா என்ன? அதான் பெரியவங்க பேசி முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன? நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பேசுறா பேசுறா, ஏன் என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, பைத்தியமே பிடிச்சிட போல இருக்கு. டி, அத்தனை பக்கம் பாவமா இருக்கட்டி, உள்ளுக்குள்ளே அல்றாவட்டி. அதுக்கு நாம என்னட்டி பண்ண முடியும்? அதுக்கு அத்தான் தான் ஸ்டெப் எடுக்கணும். மனசுக்குள்ள இருக்காவன்னு தெரியுதுல்ல, அத்தான் தான் ஏதாவது பண்ணணும். அதான் அத்தானுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தலையே. யாருக்கு? இந்த அத்தானுக்கு. இவ சடங்குக்கு அத்தான் என்ன அலப்பறை பண்ணாங்கறத நீ மறந்துட்ட? அதானே, அப்ப இருந்த தைரியம் இப்ப இல்ல. கட்டிக்க போற பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டானே, எவ்வளவு அலப்பறை பண்ணாங்க இந்த அத்தான். ஊருக்கே தெரிஞ்சது இந்த அத்தான் தான் இவளை கட்டிக்க போறாங்கன்னு. அந்த அளவுக்கு முறை செஞ்சாங்களா இல்லையா? நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நான் தான் முறை செய்வேன்னு எப்படி முறை பண்ணாங்க. அந்த தைரியம் இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு. அதானே, அத கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த நாள் நம்மளால மறக்க முடியும்? இந்த அத்தா எப்படி வந்தாங்க, மல்லு வெஸ்டி கட்டி கட்டி எப்படி வந்தாங்க. ஆமால, கம்பீரமா வந்தாங்கல்ல. கட்டிக்க போற பொண்ணுக்கு ஒட்டுமொத்த சீரி நான் தான் செய்வேன்னு எப்படி பண்ணுனாங்க. சரி, அத்தான் பண்ணாங்க. இந்த லூசியா அதை மறந்தா? அவ எங்கிட்டே மறந்தா? அத்தான் தான் அதுக்கப்புறம் ஏடுத்தே பாக்கலையே. அத்தான் தான் ஏடுத்தே பாக்கலையே. அவ மேல என்ன தப்பு இருக்குது? அவ அங்க வரானா, அத்தான் இங்கேயே தலை குனிஞ்சு போயிருந்தாங்க. அப்ப அவ என்ன பண்ணுவா? பிடிக்கல நினைச்சுக்கிட்டா. சோப்பா, கண்ணை கட்டுதே. இப்ப நாம என்ன பண்ண? அந்த நாளுக்கு போயிட்டு வந்துருவோமா? எந்த நாளுக்கு? அத்தான் மல்லு வெட்டி கட்டி சீர் கொண்டு வந்த கதைய கட்டுவோமா?